அன்பானவர்களே, அந்த தம்பி பாடல்கள் நான் கேட்டிருக்கேன் ரொம்ப நாளாவே. ரொம்ப ஃபுல்லாக ஆழமாலாம், பட் கொஞ்சம் நிறைய புரியுதுங்க. புரியலாம் சொல்ல முடியாது. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ஸா, வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ், குரல் என்னது? வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் மீன்ஸ் குரல் கொடுக்க முடியாதவர்களுக்காக குரல் கொடுத்தல், அதானே? எஸ், அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டு நல்லா செமையாக இருக்குதுங்க. அது இல்லை இது இல்லாமல் இல்லை வேலையெல்லாம் ஒன்று தான். எல்லாம் நான் ஒரு சாங் ஒன்று பாடியிருப்பேன் இப்போ இல்லை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால். எல்லா மயிரும் மயிறு தான், மொட்டை மயிறு எல்லா மயிரும் மயிறு தான் அப்படி சொல்லிட்டு இப்போ இல்லை ஒரு 2 வருஷம் முன்னால் ஒரு சம பாட்டு வீடியோ கிடக்குது, யூடியூப்பில் கிடக்குது. எல்லா மயிரும் ஒரே மயிறு தான். புடா கிழவனுக்கு அந்த மயிறு தான், பொட்டைக்கு அந்த மயிறு தான், அரசனுக்கு அந்த மயிறு தான், பிச்சைக்காரனுக்கு அந்த மயிறு தான், எல்லா மயிரும் ஒரே மயிறு தான், போடா மயிறு அப்படின்னு பாடியிருப்போம் ஒரு பாட்டு வந்து. அது மாதிரி அந்த பையன் லைக். ஏன்னா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மைக்கேல் ஜாக்சனுக்கு நிகர் அந்த பயலுக்கு வந்து ஆடியன்ஸ் சேர்றாங்க. பார்த்தேன், பா என்ன வட கையில் கூட்டம் எல்லாம் மோதுதுங்க. அதே இந்த கமல்லாம் எடுக்கிறாரு, தமிழ் ஆமாம் தமிழிலிருந்து கன்னடம் வந்துடுச்சுன்றாரு. நரிகோரம் பேசுகிறானே, அந்த பாசை இவருக்கு புரியுமா? இல்லை இவர் பேசுறது தான் நரிகோரனுக்கு புரியுமா? தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட காடுகள், லைட் இல்லாத மின்சாரம் இல்லாத காடுகள் இருக்குது, ஆதிவாசிகள் இருக்கிறாங்க. சென்டினென்ட்டுன்னு சொல்கிறான், அந்தமானில் ஒரு காட்டுவாசி இருக்கான், அவன் கிட்டே போக முடியாது, அவன் பேசுகிற பாஷை இவருக்கு புரியுமா? தமிழ்லேருந்து அது போச்சா? இல்லை அந்த பாஷையிலேருந்து தமிழ் வந்துச்சா? ஏயோ உலகத்தில் கோடிக்கணக்கான லாங்குவேஜ் இருக்குது, எந்த லாங்குவேஜ் எதுலேருந்து வந்தது? சரி, தமிழ் பெஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்காக தமிழ் பெஸ்ட்டு கன்னடத்தில் இதில் வந்து அது வந்து பேசுகிறீங்க. மனுஷனா நீ அன்றைக்கி என்னடானா ஏனமோ திமுகவோ அப்படி திட்டினேன். நேற்று ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறோம், காலம் வந்து மூஞ்சி மகர கட்டியும் பார் கமலஹாசனம். மனுஷனாயா நீ எல்லாம்? அவன் முன்னும் ஆதரிக்கிறாங்க பேர். சரி விடு, காலம் நெருங்கிடுச்சு. பூம்ஸ்டே, உலக அழிவு நாள் கிட்ட வந்துச்சு. உங்களை மாதிரி அயோக்கியர்கள் வரதான் இயற்கைக்கு கோபம் வரும். அப்போ தானே உலகத்தை குயிக்காக அழிக்கும். வாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக இயற்கை வச்சுன்னுக்குது. திருந்த மாட்டீங்க நீங்கள்லாம்.